உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு, எந்த ஊரு, எப்படிப்பட்டவன் எதுவுமே கேட்காம வேலைக்கு சேர்ப்பியா? யாரையாவது கொலை பண்ணிட்டு போயிட்டானா என்னையா பண்ணுவ? சார், நம்ம ஊர் பசங்க வேலைக்கு வந்தா 2 நாள் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க சார். பாட்டி சேர்த்துட்டாங்க, அக்கா பொண்ணுங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க சார். நான் என்ன சார் பண்றது? இவன் பண்ணக்கூடாது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஓடிட்டான், என்னையா பண்ணுவ? ஒன்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிங்க சார். அவன் மொபைல் நம்பர் இருக்கா? இருக்கு சார். போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க சார். சரியான நம்பர் தானே? ஆமாங்க சார். இந்த நம்பர்ல இருந்து தான் சார் போன் பண்ணுவான். அவனும் பலமுறை பேசியிருக்கான். சொல்லு பரணி. அந்த பையன் கிடைச்சிட்டான். என்னல சொல்லுத? புடிச்சாச்சா? உடனடியா நான் சொல்ற இடத்துக்கு வா. இப்போ போன்ல பேசலாம் நேரம் இல்ல. நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வர போறியா இல்லையா? சரி, ஓகே. பாரு, சம்பளம் கம்மியா வாங்குதான், அவனை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு உனக்குள்ள இருந்துச்சு. தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. எந்த ஸ்டேட்ல இருந்தும் யாரு வேலைக்கு வந்தாலும் சேர்த்துடக்கூடாது. அவன் யாரு என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவனோட ஆதார் கார்டை வாங்கி ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வேலைக்கு சேர்க்கணும். புரியுதா? அப்படி இல்ல நீ தான் உள்ள போகணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓ, இல்லை, ஏதோ நல்ல செய்தின்னு சொன்ன. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சுடா. ஆனா அத டீ கடை பையன் வாயாலேயே வர வைக்கணும். சொல்றேன்டா. இல்ல, அவனை தானே தேட்டு அலையுதோம். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உங்க 2 பேருக்கும் கால் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்கல இருக்கான்? இந்த கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நம்ம வீட்லயே தைரியமா உட்கார்ந்திருக்கானே, அவனோட வீட்டுல தான் அந்த டீக்கார பையன் இருக்கான் இப்போ. இல்லை, நீ ஆற சொல்லுதன்னு எனக்கு விளங்கல. ஆற சொல்லுத? வெங்கடேஷ்டா. அந்த வெங்கடேஷ் தான் இந்த காரியத்தை திட்டம் போட்டு பண்ண அயோக்கியன். வெங்கடேஷா? அவனா? அவனேதான். இப்பதான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. அவன் தாண்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் உன் அப்பன் தான் எனக்கு வழிகாட்டினான். அப்பனா? என்னல சொல்லுத? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் உன்னை நான் கோவில்ல வந்து பார்த்தேன்ல, அங்க இருந்து வெளியே வரும்போது எனக்கு எதிரில ஒரு பையன் அவன் அம்மாவோட வந்தான். கார்த்திகேயா, ஜுரம் சரியாயிடுச்சா? ஜுரம் அடிக்கிறதா போய் சொல்லியிருக்கான். நீங்க கொடுத்த மாத்திரை மொத்தமும் அப்படியே கிடக்கு. அந்த பையனோட அம்மா அந்த பையன் காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு மாத்திரைய தூக்கி போட்டுட்டான்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. வெங்கடேஷ் காலையில காய்ச்சல்னு சொன்னான். நான் தொட்டு பார்த்தப்போ காய்ச்சலே இல்ல. ஒருவேளை இதுதான் ஆரம்பம் போல இருக்குன்னு நினைச்சு மாத்திரையை கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அதை வச்சு எப்படில ரெண்டுத்தையும் முடிச்சு போடுத? கன்ஃபார்ம் பண்ணதான் நான் வீட்டுக்குள்ள போனேன். அவன் படுக்க சுருட்டி வச்சிருந்துச்சு. அடியில நான் கொடுத்த 4 மாத்திரையும் அப்படியே இருந்துச்சு. இல்லை, அவன் மாத்திரை சாப்பிடாததுக்கும் இதுக்கு நல்ல சம்பந்தம். அதுக்கு தான்டா கனிக்கு காய்ச்சல் அடிக்குது. உங்ககிட்ட கொடுத்த மாத்திரை பாக்கி இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அவன் 4 மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன்னு கூசாம பொய் சொல்றான். அவன் பொய் சொல்றானா ஏதாச்சும் இருக்கணும் தான் நான் நினைச்சேன். சமா லாஜிக்ல. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வெங்கடேஷ் வீட்டுக்கே வந்தேன். எட்டி பார்த்தா அந்த டீ கடை பையன் அங்கதான் இருக்கான். இல்லை, நீ கண்ணால பாத்தியா? ஐயோ, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டா. அவன் அம்மா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனை நேர்ல போய் தூக்கி போட்டு மிதிக்கணும்ல. அடிக்கிற வேலை எல்லாம் போலீஸ் பாத்துக்கும். நீ பொறுமையா இருமச்சா.
பரணி நீ வாழ அப்பதான் ஈஸியா உள்ள போக முடியும். தாராளமா போலாம். மச்சான் நீ பரணியோட வண்டியில வா, நான் ஜீப்ல வரேன். போலாம். என்ன பரணி இந்த நேரத்துல யார பார்க்கணும்? நீங்க ஒளிச்சு வச்சு சோறு போடுறீங்களே, சரக்கு அடிக்கிறதுக்கு ஆம்லெட்ல சுட்டு போட்டீங்களே, அவனை தான் பார்க்கணும். ஐயோ, என்னென்னமோ பேசுறியம்மா. யோ சர்ச் பண்ணுங்க, தேடுங்க. ஓகே சார். இங்கதான் இருக்கியா? வாடா. சார் வாடா. சார் சார் யாரு யாரு சொல்லில கலந்த? யாரு சொல்லில கலந்த? சொல்லு, கேக்குறாங்கல்ல, சொல்லு. உண்மையை சொல்லு, சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஐயோ, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதே. எப்படி வீட்டுக்குள்ள வந்தானே தெரியல. ஒழுங்கு மரியாதையா கூட வந்துருங்க, இல்ல லேடி கான்ஸ்டபிள வச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். சண்முகம், சொல்லு. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இசக்கி கிட்ட விஷயத்தை அதுல நீ சொல்றேன். போய் சொல்ல. இல்லை சொல்லல. ஏ இசக்கி, எக்ஸைட் ஆகாம நான் சொல்றத மட்டும் கேளு. ஒரு வார்த்தை கூட பேசாத. ஓன்னு மட்டும் சொல்லு, சரியா? மருந்து கலந்து கொடுத்து ரத்னா மேல பழிய போட்டது அந்த வெங்கடேஷ் தான். ஐயோ, ஏய் ரியாக்ட் பண்ணாதடி. அந்த வெங்கடேஷ் உஷாராயிட போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயோக்கியன் தான். அவன் அங்க பத்திரமா பாத்துக்கோங்க, எங்கேயும் போக விட்டுறாதீங்க, சரியா? ஜாக்கிரதை, நாங்க வந்துருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.